கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கிசுகிசுக்களை ஓரம் கட்டும் சமந்தா. தெலுங்குல நம்பர் 1 நடிகையான பிறகு தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுத்த சமந்தா விஜய், சூர்யா, விக்ரம், தனுஷ்னு முன்னணி ஹீரோக்களோட நடிச்சதுனால இப்போ தமிழ்லயும் முன்வரிசை நடிகை ஆயிட்டாங்க. அதே சமயம் தமிழ்ல பெருசா எதிர்பார்த்த சில படங்கள் சறுக்கி விட்டதுனால தெலுங்குலயும் அழுத்தமா கால் பதிக்க தொடங்கி இருக்காங்க சமந்தா. குறிப்பா இது வரைக்கும் கதை விஷயத்துல கண்டுக்காம இருந்தவங்க சில அதிர்ச்சி தோல்விகளால முழு கதையும் கேட்ட பிறகே கதைகளை ஓகே செய்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம சர்ச்சைக்குரிய கிசுகிசுக்கள்ல சிக்கின நடிகர்களோட இணைந்து நடிச்சா தன்னையும் அது பாதிக்கும்ன்றதுனால அந்த மாதிரி நடிகர்களோட படங்களை நாசுக்கா தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் தெலுங்குல நடிக்கும் படத்துல நாயிகா நடிக்க அவங்களுக்கு அழைப்பு விடுத்த போது கால்ஷீட் பிரச்சனைன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்களாம். ஆனா அந்த படத்தை சமந்தா நடிக்க மறுத்ததுக்கு வேற ஒரு காரணம். சில நடிகைகளோட தேவிஸ்ரீ பிரசாத் கிசுகிசுக்கப்பட்டு இருக்கறதுனால அவருடன் நடிச்சா தன்னோட பெயரும் கிசுகிசுல சிக்கி டேமேஜ் ஆயிடும்ன்றதுக்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்களா சமந்தா.